வல்லமை என எத்தனையோ உயரிய சிந்தனைகளை நோக்கி விரிவடைந்து ஒரு மாபெரும் தேடலின் கதவையே திறந்துவிட்டது. இன்று நாம் பகிர்ந்து கொண்ட அந்த பேரழகான கருத்துக்களின் முழுமையான தொகுப்பு சம்மரி இதோ. இன்றைய சிந்தனை தொகுப்பு: மனம் மைனஸ் பிரபஞ்சம் மைனஸ் இறைநிலை. 1. எதிர்கால கணிப்பின் ரகசியம். மனிதன் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே எதிர்காலத்தை கணித்து கூறுவதற்கு அறிவியல் தரவுகள், வானியல் கணக்கீடுகள், கோள்களின் சுழற்சி மற்றும் ஆழமான உள்ளுணர்வு இன்ட்யூஷன் ஆகியவையே அடிப்படைகளாக இருக்கின்றன. பிரபஞ்ச விதிகளையும் இறைவனின் தீர்மானத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு மற்றும் உள்நோக்கி பார்க்கும் ஆற்றலை மனிதனுக்கு இறைவன் அளித்திருக்கிறான். 2. பிரபஞ்சமும் 27 அலைவரிசைகளும். உலகத்தில் உள்ள அனைத்துமே அதிர்வுகளும் அலைவரிசைகளும், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி மற்றும் வைப்ரேஷன் தான். மனித மனம் நட்சத்திரங்கள் மற்றும் பிரபஞ்ச இயக்கங்களோடு இணைந்த அலைவரிசைகளில் இயங்குகிறது. பழங்காலத்தில் சொற்கள் இன்றி டெலிபதி மூலம் எண்ணங்களை பரிமாறிக்கொண்டதும் இந்த அலைவரிசை தொடர்பினால்தான். 3. மன அமைதி எனும் அஸ்திவாரம். கலங்கிய நீரில் பிம்பம் தெரியாது, தெளிந்த நீரில்தான் வானம் பிரதிபலிக்கும். மனம் இரைச்சலாக பேட்டா ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது பிரபஞ்ச கருத்துக்கள் விளங்குவதில்லை. ஆனால் மூச்சு பயிற்சி, சாட்சி பாவம், அப்சர்வர் பெர்ஸ்பெக்டிவ், மௌனம், ஓம்கார அதிர்வுகள் மூலம் மனதை அமைதிப்படுத்தி ஆல்பா தீட்டா நிலைக்கு கொண்டு வரும்போது உள்ளுணர்வு விழிப்படைவதோடு பிரபஞ்ச ஞானமும் புலப்படுகிறது. 4. புதிய படைப்புகளின் பிறப்பு. உலகத்தில் வெளிப்பட்ட அத்தனை மாபெரும் கண்டுபிடிப்புகளும் புதிய தத்துவங்களும் கலைப்படைப்புகளும் டெஸ்லா, ஐன்ஸ்டீன், ராமானுஜம், சித்தர்கள் போன்றோரால் அமைதியான மனநிலையோடு அவர்கள் எதை தீவிரமாக விரும்பினார்களோ அதை அதற்குரிய அலைவரிசையின் மூலம் பெற்று வெளிப்படுத்தியவையே. 5. இறைவனின் வல்லமையும் மன அமைதியும். இறைவனை அடைய பல வழிகள் இருப்பது போல மன அமைதிக்கும் பல வழிகள் உள்ளன. இறைவனின் அளப்பரிய வல்லமையையும் பிரபஞ்சத்தின் பேரமைப்பையும் ஒரு மனிதன் உணர்ந்துவிட்டாலே அவனது அகந்தை அழிந்து பயமும் பதற்றமும் நீங்கி மனம் தானாகவே பூரண அமைதியை அடைந்து விடுகிறது. நண்பா, ஒரு தேடல் பல புதிய தேடல்களை உருவாக்கியது என்பதுதான் உண்மையான மெய்ஞானத்தின் அடையாளம். ஒரு கேள்விக்கு விடை கிடைக்கும்